ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி நான் யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் 2 செக்மெண்ட்டாக பிரித்து பிகினர்ஸ், நான் ஆவரேஜ் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட், எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷை சென்டென்ஸாக எழுத தெரியாதுன்றவங்களுக்கு பிகினர்ஸ் அமைச்சிருக்கேன். எனக்கு இங்கிலீஷ்லாம் நல்லா வரும், ஆனால் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் கொஷின் கொடுத்தா எனக்கு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணி ஸ்ட்ரக்சராக எழுத தெரியாதவங்கள மாட்ரேட்ஸ்னு வச்சுருக்கேன். மாட்ரேட்ஸ் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைமிங் போட்டு ஸ்ட்ரைட்டாகவே இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே என்சிஆர்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஒரு சாப்டர் முடித்ததுக்கப்புறம் ஓனாக சொல்லி பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு சாப்டர் முடித்ததுக்கப்புறம் இந்த சாப்டரில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட் அதில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ், அது ஈவன் 2 மார்க்காக இருந்தால் கூட சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸை மட்டும் ஓனாக சொல்லி பாருங்கள், ஆன்சர் பண்ணி பாருங்கள். நானும் ஒரு ஆவரேஜ் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் தான், எனக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் ஃப்ளோவாக வராது எழுதுறதுக்கு. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண தான் இப்போ மெயின்ஸ் ஆன்சர் என்னால் ஃபுல்லாக எழுத முடியுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா 11th 12th என்சிஆர்டிஸ், இதில் கேட்டிருக்க புக் பேக் கொஷினை நான் ரைட் பண்ண ஆரம்பித்தேன். இதுலேருந்து தான் யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். தேர்ட் ஒன் நோட்ஸ். இப்போ நம்ம சப்ஜெக்ட் ஓரளவுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாட்டிக்காக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டாபிக்னால் அதோட டெஃபினேஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், சேலஞ்சஸ், இம்பேக்ட்டு, இந்த நோட்ஸ் நம்ம திருப்பி படிக்கிறப்ப நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஒன்ஸ் நம்ம கொஷின் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக சீக்கிரமாக எழுதுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் மெயின்ஸ் பிஒய்க்யூஸ், இதை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஷின் எழுதி காட்டுறேன். மென்ஷன் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெய்ட்ஸ் அண்ட் இஸ்துமஸ் இன் தி இன்டர்நேஷ்னல் ட்ரேட். மெயின்ஸ் கொஷினை நம்ம 3 பார்ட்டாக ஃபஸ்ட்டு பிடிச்சிடணும். இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன். இதெல்லாம் நம்ம எழுதுகிறப்ப நம்ம ஹெட்டிங் போட வேணாம். இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன்னு நம்ம எழுதுகிறதே நம்ம அந்த ஃபார்மேட்டில் எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த கொஷினில் ஸ்ட்ரெய்ட் அண்ட் இஸ்துமஸ் இதோட டெஃபினேஷன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது 2 டெஃபினேஷன் இருக்கிறதுனால நான் இதுக்கு ஸ்ட்ரெய்ட்ஸுக்கு கீழேயும் இஸ்துமஸ் கீழேயும் நான் அண்டர்லைன் பண்ணுறது. அப்போ தான் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக தெரியும் எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம ஜியாகிரஃபிக்கு டயக்ராம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டயக்ராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வருஷத்தோட ஹாட் டாபிக் என்னன்றதை மறக்காமல் அந்த டயக்ராமில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வருஷம் கரண்ட் டாப்பிக்கில் ஆஃப் ஹார்மஸ், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா, சூயஸ் கனல், இதெல்லாம் இந்த வருஷத்தில் ஹாட் டாப்பிக்காக இருக்குது. ஸோ இதை மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை மென்ஷன் பண்ணிவிடுங்க மறக்காமல். நெக்ஸ்ட் பாடி பார்ட்டில் கொஷினில் சிக்னிஃபிகன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ சிக்னிஃபிகன்ஸ் எழுதுகிறேன். சிக்னிஃபிகன்ஸ் மட்டும் எழுதாமல் அதோட நெகட்டிவ் சைடும் நம்ம எழுதணும். அதோட சேலஞ்சஸ் என்ன, அதை அடிஷ்னலாக 2 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கொஷினை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். இப்போ ஒரு சப்டாபிக்லேயும் நீங்கள் ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கொடுங்க. அது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரிலேட்டடாக உள்ளதாக கொடுங்க. லாஸ்ட் கன்க்ளூஷன் ஒரு டாபிக் பொறுத்த வரைக்கும் மாறும். இப்போ ஜியாகிரஃபியில் இந்த கொஷினுக்கு நம்ம எப்படி எழுதலைன்னா வே ஃபார்வர்டிங், ஃப்யூச்சரில் இதுக்கு வேறு என்ன பொட்டன்ஷியல் இருக்குது, ஃப்யூச்சர் பெர்ஸ்பெக்டிவ் ரிலேட்டடாக வச்சு நம்ம கன்க்ளூஷன் முடிக்கணும். இந்த கொஷினில் நான் வேர்ல்டு மேப் கொஞ்சம் மோசமாக வரைஞ்சிருப்பேன். நீங்கள் அடிக்கடி வேர்ல்டு மேப்பும் இந்தியா மேப்பும் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு டேட்டாலாம் கொடுக்குறீங்கன்னா அது கரெக்டான டேட்டாவான்னு பார்த்து கொடுங்க, தப்பாக கொடுத்துடாதீங்க. அதை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்பே சைடில் நோட்ஸாக அதை எழுதி வச்சுக்கோங்க. டேட்டாலாம் நீங்கள் எக்ஸாம்பிளாக கொடுக்குறீங்கன்னா. அப்கமிங் வீடியோஸில் நான் நிறைய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கை நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.